ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். ஸோ வரலக்ஷ்மி விரதம் பிரசாதம் பார்ட் 3 சீரீஸ்க்கு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் இப்போது ஆடி மாதம் வேறு. ஸோ அம்மனுக்கு வந்து பிரசாதமாக இந்த வெள்ளத்தில் பண்ணுற பிரசாதங்கள் ரொம்ப விசேஷங்க. ஸோ நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் அண்ட் கோசம்பரி ரொம்ப எளிதான முறையில் ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் வரலக்ஷ்மி விரதம் வாழ்த்துக்கள். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எழுதியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அரிசியும் பருப்பும் வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் நெய் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 60 செகண்ட் வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டம்ளர் வந்து இளநீ, ஒரு 2.5 டம்ளர் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் இளநீ ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் வந்து ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. இப்போது இதுக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். நம்மளோட அரிசி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போது இதை நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இப்போது அதே மெஷர்மெண்ட் கப்லேயே நீங்கள் வந்து வெல்லம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த வெல்லம் வந்து வடிகட்டி இந்த அரிசியோடு நல்லா கலந்து விட்டுடுங்க. எப்போவுமே வந்து கேஸ் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வைங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல், அந்த வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி அண்ட் இந்த பச்சை கற்பூரம் சிட்டிகை போடுறவங்க. இந்த கோவிலெல்லாம் நல்லா வந்து அந்த பிரசாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற காரணம் பார்த்திங்கன்னா நல்லா மணக்க அந்த பச்சை கற்பூரம் தாங்க அதுக்கு காரணம். சிட்டிகை நெய் விட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான சக்கரை பொங்கல் மணக்க ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கோசம்பரி சாலடுக்கு தேவையான பொருட்கள் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொடியாக நறுக்கி அந்த வெள்ளரிக்காயோட அந்த பருப்பு ஊற வச்ச அந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோட இந்த மாதுளம் விதைகள் அதையும் சேர்த்துக்கிறேங்க. இதோட அந்த துருவின தேங்காய் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இந்த கொத்தமல்லியும் புதினா ஒரு அரை பச்சை மிளகாய் அதுவும் கட் பண்ணது பொடியாக நறுக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடுகு தாளித்து வச்சுருந்தேன், அதுவும் இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க. நல்லா அதை புழிஞ்சு விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான நல்ல புளிப்பான ருசியான நம்மளோட கோசம்பரி சாலட் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் இந்த வரலக்ஷ்மி விரதத்துக்கு இந்த ஈஸியான ரெசிபீஸ், ஹெல்த்தியான ரெசிபீஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த வரலக்ஷ்மி விரதம் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.